வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். பாராளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி புதுச்சேரிக்கு வருகை. காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் வைத்தியநாதன் தலைமையில் ராகுல் காந்திக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. டிபிஆர் செல்வம் தமிழகத்தில் இருந்து குடியேறியே வந்தேரி. புதுவை மாநில மண்ணின் மைந்தன் நான் தான் என நமச்சிவாயம் தகவல். காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் வேலையில்லாத பட்டதாரிகளுக்கு மாதம் 2000 ரூபாய். புதுவையில் பாராளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வாக்குறுதி. இனி விரிவான செய்திகள். பாராளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி புதுச்சேரிக்கு வருகை புரிந்தார். காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் வைத்தியநாதன் தலைமையில் ராகுல் காந்திக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி புதுச்சேரிக்கு வருகை தந்தார். காங்கிரஸ் கட்சியின் லாஸ்பேட்டை தொகுதி வேட்பாளர் வைத்தியநாதன் புதுவை விமான நிலையத்திற்கு நேரில் சென்று பொன்னாடை அணிவித்து வரவேற்றார். லாஸ்பேட்டை தொகுதி கமலா அறக்கட்டளை முதன்மை செயலர் ரமா வைத்தியநாதன் தலைமையில் லாஸ்பேட்டை தொகுதி மகளிர்கள் மலர்களை தூவி ராகுல் காந்தியை வரவேற்றனர். थैंक यू। एक ही बंदा ले लो, फोटोग्राफर बोले आप मत लो भैया, आप अपना काम करो भैया। ராஜயோகம் பண்ண சூப்பர் ஸ்டார் நம்ம ஊருக்கு வந்தாரு. சிங்கம் தான் மூக்கு மேல விரல் வைக்கும் வண்ணம் பல வேஷம் போட்டாரு. அவர் உருவம் பாரு எளிமை, அந்த எளிமைதானே அவருக்கு வலிமை. தலகணத்திடாத தலைவன் எங்கள் அண்ணன் மட்டும்தான். ஆப்பிரிக்காவில் சூப்பர் ஸ்டார், பாட்டாளிகளின் பணியல கவனி, பள்ளி பிள்ளக பயில கவனி, காய்கறிக்கும் தாய்க்கும் கூடையில் கூட சூப்பர் ஸ்டார். கடவுள் யாருன்னு யார் பார்த்தா அத கண்ணில் காட்டுது.
புதுச்சேரியில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பிரச்சாரத்தின் போது டிவிகே என இருசக்கர வாகனத்தில் சென்ற இளைஞர் கூறிய நிலையில் அவரை நாம் தமிழர் கட்சியினர் தாக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பல்வேறு பகுதிகளில் திறந்த வேனில் பிரச்சாரம் மேற்கொண்டார். மேட்டுப்பாளையம் சந்திப்பில் கதிர்காமம் தொகுதி வேட்பாளர் சுபஸ்ரீயை ஆதரித்து சீமான் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்பொழுது சாலையில் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த இளைஞர் ஒருவர் டிவிகே என கோஷம் எழுப்பி சென்றதால் சீமான் கோபமடைந்தார். தொடர்ந்து அங்கிருந்து நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் அவரை மடக்கி பிடித்து தாக்கினர். இதையடுத்து அங்கிருந்த காவல்துறையினர் அந்த இளைஞரை மீட்டு அழைத்து சென்றனர். இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. லாஸ்பேட்டையில் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியநாதன் ஆலய பூஜைக்கு பின் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். லாஸ்பேட்டையில் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியநாதன் ஆலய பூஜைக்கு பின் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அதனைத் தொடர்ந்து ஆதரவாளர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகளுடன் இணைந்து லாஸ்பேட்டையில் உள்ள ஜீவானந்தபுரம் பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பொதுமக்களிடம் அவர்களின் குறைகள் மற்றும் தேவைகளை கேட்டறிந்ததுடன் தன்னுடைய தேர்தல் வாக்குறுதிகளையும் விளக்கி கூறினார். பொதுமக்கள் அனைவரும் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் வைத்தியநாதன் அவர்களையும் கமலா அறக்கட்டளை முதன்மை செயலர் ரமா வைத்தியநாதன் அவர்களையும் வரவேற்கும் விதமாக பிரம்மாண்டமாக மேளதாளம் இசைத்தும் வான வேடிக்கைகள் பட்டாசுகள் வெடித்தும் பிரம்மாண்ட மாலை அணிவித்தும் பொன்னாடை அணிவித்தும் மலர்கள் தூவியும் ஆரத்தி எடுத்தும் மிகுந்த ஆரவாரத்துடன் வரவேற்றனர். அதோட நம்ம திரும்பி பார்க்காம போற வியாபாரி வேணுமான்றதை நீங்க முடிவு பண்ணிக்கணும். என்ன முடிவு பண்றீங்க? தொகுதிக்கு முழு நேரமும் உழைக்கக்கூடிய பணியாளா நான் இருக்கிறேன். மற்றவங்களாம் முதலாளி மாதிரி ஆயிடுவாங்க. நம்ம சேவகனா உங்களுக்கு இருக்கிறோம், வேலைக்காரனா உங்களுக்கு இருக்கிறோம் தொகுதிக்கு. அதனால அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து 24 மணி நேரம் உழைக்கக்கூடிய உங்களுக்கு நீங்கள் புரிந்து கொண்டு இந்த தேர்தலில் ஏமாறாமல் யாருக்கும் வாய்ப்பளிக்காமல் தொடர்ந்து கை சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பெரியவர்களே, தாய்மார்களே, நாங்கள் வருடங்களா தொடர்ந்து பணி செய்து வரோம். வெற்றியோ தோல்வியோ தொடர்ந்து மக்களுக்கான தேவைகளை புரிஞ்சு மக்களுக்காக தொடர்ந்து பணியாற்றி வரோம். என்னென்ன அடிப்படை வேலைகளோ அதெல்லாம் செய்திருக்கிறோம்.
திருபுவனை தொகுதியில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் விசில் சின்னத்திற்கு போட்டியிடும் முன்னாள் அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் வம்புப்பட்டு மற்றும் கலித்தீர்த்தால்குப்பம் ஆகிய கிராம பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தல் வரும் 9ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் தேர்தல் களத்தில் பிரச்சாரம் சூடுபிடிக்க துவங்கியுள்ளது. அதன் ஒரு பகுதியாக திருபுவனை தொகுதியில் தமிழக வெற்றிக் கழக கட்சி சார்பில் விசில் சின்னத்தில் போட்டியிடுகின்ற முன்னாள் அமைச்சர் சாய் சரவணகுமார் தனது ஆதரவாளர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகளுடன் சென்று வம்புப்பட்டு மற்றும் கலித்தீர்த்தால்குப்பம் பகுதிகளில் வீடு வீடாக சென்று விசில் சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு வாக்குகளை சேகரித்தார். இந்த வாக்கு சேகரிப்பின் போது பொதுமக்கள் சார்பில் வேட்பாளர் சாய் சரவணகுமாருக்கு உற்சாக வரவேற்பு அளித்து பெண்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்றனர். காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் வேலையில்லாத பட்டதாரிக்கு மாதம் 2000 ரூபாய் வழங்கப்படும் என்று 6 மாதத்தில் உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படுவதோடு பெண்களுக்கு இலவச பேருந்து திட்டமும் அறிமுகப்படுத்தப்படும் என பாராளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநிலத்தில் வரும் 9ஆம் தேதி சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நிலையில் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவரும் பாராளுமன்றத்தின் எதிர்க்கட்சித் தலைவருமான ராகுல் காந்தி புதுச்சேரி மாநிலத்தில் தேர்தல் பரப்புரைக்காக இன்று வருகை தந்தார். காலை 11 மணிக்கு சென்னையிலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் புதுவை விமான நிலையத்திற்கு வந்த ராகுல் காந்தியை புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் வைத்தியலிங்கம், திமுக அமைப்பாளர் சிவா, முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதியின் வேட்பாளருமான வைத்தியநாதன் உள்ளிட்டோர் வரவேற்றனர். இந்தியா கூட்டணியில் போட்டியிடும் 16 காங்கிரஸ் வேட்பாளர்கள் மற்றும் திமுக, விசிக வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டி மேடையில் பேசிய ராகுல் காந்தி, புதுச்சேரி மாநிலம் இங்கிருந்து ஆளப்படவில்லை, எங்கோ இருப்பவர்களால் இயக்கப்படுகிறது. மக்களின் கருத்துக்கள் மதிக்கப்படாமல் சித்தாந்தங்கள் திணிக்கப்படுகின்றன. மாநிலத்தில் நடைபெறும் ஒவ்வொரு டெண்டருக்கும் 30% கமிஷன் வாங்கப்படுவதாகவும் எதை தொட்டாலும் ஊழல் மலிந்துள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். பல ஆண்டுகளாக உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படவில்லை. காரைக்கால் துறைமுகம் விற்கப்பட்டு விட்டது. அடுத்ததாக மின் வாரியமும் அதானி குழுமத்திற்கு விற்கப்படலாம் என எச்சரித்தார். போலி மருந்துகள் தயாரிப்பு, கல்வி நிறுவனங்கள் மற்றும் வழிபாட்டு தலங்களுக்கு அருகே மதுபான கடைகள் திறப்பு போன்றவற்றால் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து பெண்களும் குழந்தைகளும் பாதிக்கப்படுவதாக தெரிவித்தார். ஆட்சிக்கு வந்தவுடன் நிறைவேற்றப்படும் என ராகுல் காந்தி அறிவித்த 4 முக்கிய வாக்குறுதிகள்: வேலையில்லா உதவித்தொகை, வேலையில்லாத பட்டதாரி இளைஞர்களுக்கு மாதம் 2000 ரூபாய் வழங்கப்படும், அரசு மற்றும் தனியார் துறைகளில் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும், அரசு வேலை வாய்ப்புக்கான வயது வரம்பு 40ஆக அதிகரிக்கப்படும், பெண்களுக்கு இலவச பேருந்து பயண திட்டம் செயல்படுத்தப்படும், ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மருத்துவ காப்பீடு வழங்கப்படும், எந்த நோயாக இருந்தாலும் உயர்தர சிகிச்சை முற்றிலும் இலவசமாக அளிக்கப்படும். புதுச்சேரியை ஒரு துணைநிலை ஆளுநர் மட்டும் ஆட்சி செய்வதை நாங்கள் ஏற்கவில்லை. புதுச்சேரியை இந்த மண்ணின் மைந்தர்கள் தான் ஆட்சி செய்ய வேண்டும் என ராகுல் காந்தி வலியுறுத்தினார். உள்ளாட்சி தேர்தல்: காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்த 6 மாதத்திற்குள் உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படும் என உறுதியளித்தார். புதுச்சேரி மக்களுக்கும் எனக்கும் உள்ள உறவு அரசியல் ரீதியானது அல்ல, அது என் குடும்பத்தோடு பிணைக்கப்பட்ட ஆழமான உள்ளார்ந்த உறவு என்றும் ராகுல் காந்தி குறிப்பிட்டார்.
एक ही बंदा ले लो, फोटोग्राफर बोले आप मत लो भैया, आप अपना काम करो भैया, ராஜயோகம் பண்ண சூப்பர் ஸ்டார் நம்ம ஊருக்கு வந்தாரு. சிங்கம் தான் மூக்கு மேல விரல் வைக்கும் வண்ணம் பல வேஷம் போட்டாரு. அவர் உருவம் பாரு எளிமை, அந்த எளிமை தானே அவருக்கு வலிமை. தலகணத்திடாத தலைவன் எங்கள் அண்ணன் மட்டும்தான். ஆப்பிரிக்காவில் சூப்பர் ஸ்டார், பாட்டாளிகளின் பணியன கவனி, பள்ளி பிள்ளக பயில கவனி, காய்கறி விற்கும் தாய்க்குளம் போக்கும் கூடையில் கூட சூப்பர் ஸ்டார். கடவுள் யாருன்னு யார் பார்த்தா அத கண்ணில் காட்டுது. திருபுவனை தொகுதி கொத்தபுரி நத்தம் பகுதியில் திமுக வேட்பாளர் அங்காளன் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரியில் சட்டப்பேரவை தேர்தல் வரும் 9ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் அரசியல் கட்சியினர் புதுச்சேரி முழுவதும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் திமுக வேட்பாளர் அங்காளன் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வீடு வீடாக சென்று துண்டு பிரசுரங்களை வழங்கி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். இந்த நிலையில் கொத்தபுரி நத்தம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி பொதுமக்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மேலும் பல்வேறு இடங்களில் வேட்பாளர் அங்காளனுக்கு பொதுமக்கள் ஆரத்தி எடுத்தும் மாலை அணிவித்தும் பொன்னாடை போர்த்தியும் தங்களது ஆதரவினை தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் கூட்டணி கட்சியினர், பொதுமக்கள், இளைஞர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். ஏம்பலம் தொகுதியை தன்னிறைவு பெற்ற முதன்மை தொகுதியாக மாற்றுவதே என்னுடைய எண்ணம் என முன்னாள் அமைச்சர் கந்தசாமி வாக்குறுதி அளித்துள்ளார். ஏம்பலம் தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடும் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி கை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவர்கள் கூட்டணி கட்சி நிர்வாகிகள், ஊர் முக்கிய பிரமுகர்கள் பலரும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். அப்போது முன்னாள் அமைச்சர் கந்தசாமி பேசுகையில், ஆதிதிராவிடர் மக்களுக்கு உள்ளது போல் ஏழை பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை இலவச திட்டத்தை கொண்டு வருவேன். அதேபோன்று தொடர் நோய் உள்ள பிற்படுத்தப்பட்ட ஏழை மக்களுக்கு மாத நிதி உதவி அளிக்கப்படும். ஏம்பலம் மற்றும் கிருமாம்பாக்கம் பகுதியில் 1000 குடும்பங்கள் குடியிருக்கும் சமத்துவபுரங்கள் அமைக்கப்படும். தொகுதியின் மைய பகுதியில் பாண்லே ஐஸ்கிரீம் பிளானட் அமைக்கப்படும். கரிக்கலாம்பாக்கம், ஏம்பலம், சேலியமேடு பகுதியில் விவசாய உற்பத்தி பொருள் நியாய விலை விற்பனை கூடம் அமைக்கப்படும். மூடி கிடக்கும் மற்றும் பாதியிலேயே நின்று போன சமுதாய கூடங்களை திறந்து மக்கள் பயன்பாட்டிற்காக வழங்கப்படும். படித்த இளைஞர்கள் பயன்பெறும் வகையில் போட்டி தேர்வு மையங்கள் அமைக்கப்படும். கரிக்கலாம்பாக்கம் மற்றும் கிருமாம்பாக்கத்தில் ஒரு உள் விளையாட்டு அரங்கம் அமைக்கப்படும். அனைத்து கிராமங்களிலும் புதிதாக நூலகம் மற்றும் விளையாட்டு திடல் அமைத்துக் கொடுக்கப்படும். வேலைவாய்ப்பு துறையின் கிளை 1 ஏம்பலம் தொகுதியில் அமைக்கப்படும். மகளிர் சுய உதவி குழுவினருக்கு கடன் வழங்கி ஆண்டிற்கு 50,000 ரூபாய் மானியம் வழங்கப்படும்.
தொகுதியில் மகளிர் தொழிற்பயிற்சி கூடங்கள் அமைத்து அவர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி அளித்து வாழ்வாதாரத்தை உயர்த்தப்படும். உள்ளூரில் இருக்கும் நிறுவனங்களில் உள்ளூர் இளைஞர்களுக்கே வேலைவாய்ப்பில் முன்னுரிமை அளிக்கப்படும். கந்தன்பேட், செம்பியபாளையம்பேட் உள்ளிட்ட சிறிய சுடுகாடு உள்ள கிராமங்களை கண்டறிந்து அவர்களுக்கு சுடுகாடு பரப்பளவு அதிகரித்து தரப்படும். ஏற்கனவே பாழடைந்துள்ள சுடுகாடு மற்றும் கருமாதி கொட்டகைகள் இடித்துவிட்டு புதிதாக கட்டித்தரப்படும். முக்கிய கிராமங்களில் சிறுவர் பூங்காக்கள் மற்றும் கலையரங்குகள் அமைத்து தரப்படும். மகளிர் கல்லூரி, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, மகளிர் உறைவிட பள்ளி அமைக்கப்படும். விவசாய கூலி தொழிலாளர்களுக்கு பணி பாதுகாப்பு மற்றும் இழப்பீடு நிதி வழங்கப்படும். அனைத்து கிராமங்களிலும் புதிய சிமெண்ட் மற்றும் தார் சாலைகள், ஏற்கனவே நின்று போன திட்டங்களை மீண்டும் தொடங்குதல், தடையில்லா மின்சாரம், முறையான குடிநீர் வசதிகளை ஏற்படுத்தி தரப்படும். மீனவ மக்களை பொறுத்தவரை மீனவர் கிராமங்கள் அருகிலேயே பெட்ரோல் பங்க் அமைத்து அவர்களுக்கு மானிய விலையில் டீசல் வழங்கப்படும். மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பெருக்கும் பொருட்டு மீன்பிடி துறைமுகம், தூண்டில் வளைவு, ஐஸ் உற்பத்தி நிலையம், வலைப்பின்னும் கூடம், மீனவ கூட்டுறவு சங்கத்திற்கென்று தனி கட்டிடம், கருவாடு உற்பத்தி செய்வதற்கென்று தனித்தளம், மீன் விற்பனை கூடங்கள் ஆகியவை அமைத்து தரப்படும். GPS கருவி, ஐஸ் பாக்ஸ் வழங்கப்படும். கடலில் பணியின் போது உயிரிழக்கும் மீனவர்களுக்கு வழங்கும் நிதி 10 லட்சம் ரூபாயாக உயர்த்தி உடனடியாக வழங்கப்படும். மொத்தத்தில் ஏம்பலம் தொகுதி ஒரு தன்னிறைவு பெற்ற முதன்மை தொகுதியாக மாற்றுவதே என்னுடைய எண்ணம் என முன்னாள் அமைச்சர் கந்தசாமி கூறினார். திருப்புவனை தொகுதிக்குட்பட்ட சோரப்பட்டு கிராமத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி NR காங்கிரஸ் வேட்பாளர் கோபிகா ஜக்கு சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரியில் நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக தேர்தல் களத்தில் போட்டி போட்டுக் கொண்டு வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக திருப்புவனை தொகுதியில் NR காங்கிரஸ் வேட்பாளர் கோபிகா சோரப்பட்டு கிராமத்தில் ஒவ்வொரு வீடாக சென்று வாக்காளர்களை நேரடியாக சந்தித்து தொகுதியில் வளர்ச்சிப் பணிகள் மேம்படுவதற்கு ஜக்கு சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு வாக்குகள் சேகரித்தார். இந்த தீவிர வாக்கு சேகரிப்பின் போது தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் நிர்வாகிகள், NR காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு வாக்குகளை சேகரித்தனர். பாகூர் தொகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட திமுக வேட்பாளர் செந்தில்குமாருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பாகூர் தொகுதியில் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு கேட்டு திமுக வேட்பாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான செந்தில்குமார் சோரியாங்குப்பம் பகுதியில் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அங்கிருந்த பொதுமக்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்போது சட்டமன்ற உறுப்பினரும் வேட்பாளருமான செந்தில்குமார் பேசுகையில், கடந்த 5 ஆண்டுகளில் நெல் களஞ்சியமாக விளங்கக்கூடிய பாகூர் சட்டமன்ற தொகுதியில் சாலை வசதி, வடிகால் வசதி, நல்ல குடிநீர், இலவச மனைப்பட்டா, பேருந்து நிலையம், இடுகாடு என்ற பல வகையான திட்டங்களை நமது தொகுதி வளர்ச்சிக்கு சிறப்பாக நான் செயல்பட்டிருக்கிறேன். மேலும் விடுபட்ட அனைத்து அடிப்படை வசதிகளையும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக செய்து கொடுப்பேன். அதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன் என்று கூறி உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களியுங்கள் என்று வாக்குகளை சேகரித்தார். அதனைத் தொடர்ந்து புதுச்சேரி திமுக தொகுதி பொறுப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜெகத் ரட்சகன் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமாருக்கு 9ஆம் தேதி நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அப்போது ஜெகத் ரட்சகன் கூறுகையில், புதுச்சேரியில் கடந்த 5 ஆண்டுகளாக எந்த வளர்ச்சி திட்டங்களும் செயல்படுத்தவில்லை. தொழிற்சாலைகள் இல்லை, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை. கடந்த 5 ஆண்டுகளில் புதுச்சேரியில் பாஜக, NR காங்கிரஸ் இரட்டை எஞ்சின் நடக்கிறது. புதுச்சேரி மாநிலத்திற்கு மாநில அந்தஸ்து கிடைக்கவில்லை. தமிழகத்தில் கடந்த 5 ஆண்டுகளில் பல்வேறு திட்டங்கள் முதல்வர் கொண்டு வந்துள்ளார். மாதம் 1000 ரூபாய், வீடு தேடி மருத்துவம், இலவச பேருந்து வசதி உள்ளிட்ட பல திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதேபோல் தமிழகத்தை போல புதுச்சேரியிலும் அனைத்து திட்டங்களும் கொண்டு வர வேண்டுமென்றால் புதுச்சேரியில் திராவிட மாடல் ஆட்சி அமைய வேண்டும். அதற்கு நீங்கள் அனைவரும் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என அவர் தெரிவித்தார். திருப்புவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குச்சிப்பாளையம் கிராமத்தில் காங்கிரஸ் வேட்பாளர் வேலு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தல் வரும் 9ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதனைத் தொடர்ந்து புதுச்சேரியில் உள்ள அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக திருப்புவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குச்சிப்பாளையம் கிராமத்தில் கை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வேட்பாளர் வேலு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மேலும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட வேட்பாளர் வேலுவிற்கு அப்பகுதி மக்கள் ஆரத்தி எடுத்து வெற்றி திலகமிட்டு உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதில் வேட்பாளர் வேலுவின் ஆதரவாளர்கள், பொதுமக்கள், இளைஞர்கள் பலர் கலந்து கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர்.
வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வசந்தம் நகர், திருக்காமேஸ்வரர் நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் ரவிக்குமார் ஜக்கு சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி மாநிலம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி மற்றும் கூட்டணி கட்சியின் வேட்பாளர்களுக்கு ஆதரவாக புதுச்சேரியின் அனைத்து தொகுதிகளிலும் தங்கள் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக வில்லியனூர் தொகுதியில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக ரவிக்குமார் போட்டியிடுகிறார். இந்த நிலையில் கூட்டணி கட்சிகளோடு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட ரவிக்குமார் வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட வசந்தம் நகர், திருகாமேஸ்வரர் நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் ஜக்கு சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வீடுவீடாக சென்று பொதுமக்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கி என்ஆர் காங்கிரஸ் அரசின் சாதனைகளை எடுத்துக் கூறி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வாக்கு சேகரிப்பின் போது பல்வேறு இடங்களில் ரவிக்குமாருக்கு ஆதரவாளர்கள் மாலை அணிவித்தும் ஆரத்தி எடுத்தும் வரவேற்பு அளித்தனர். என்ஆர் காங்கிரஸ், பாஜக, அதிமுக, அமமுக, லட்சிய ஜனநாயக கட்சி மற்றும் கூட்டணி கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர். நெல்லித்தோப்பில் பலாப்பழம் சின்னத்தில் சுயேட்சையாக போட்டியிடும் ஓம் சக்தி சேகர் தான் மக்கள் சேவையை இரட்டிப்பாக செய்வேன் என உறுதியளித்துள்ளார். நெல்லித்தோப்பு தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக பலாப்பழம் சின்னத்தில் போட்டியிடும் ஓம் சக்தி சேகர் இந்த தேர்தல் சில அரசியல் கட்சிகளின் பழிவாங்கும் நோக்கத்தில் உருவானதாக இருந்தாலும் மக்களின் அன்பும் ஆதரவும் தான் தன்னை சுயேட்சையாக களமிறங்க செய்ததாக தெரிவித்தார். கடந்த 2006 முதல் 2016 வரை மக்களுக்கு செய்த சேவையை விட 1 மடங்கு அதிகமாக மக்கள் பணி ஆற்றுவேன் என்றும் மக்களை கௌரவமாகவும் கண்ணியமாகவும் பயமின்றியும் வாழ செய்வேன் என்றும் அவர் உறுதியளித்தார். எந்தவிதமான சட்டவிரோத செயல்கள் நடந்தாலும் அவற்றை தடுத்து மக்கள் நிம்மதியாக வாழ வழிவகை செய்வேன் என்றார். அரசாங்கம் கொண்டுவரும் அனைத்து நலத்திட்டங்களையும் முதலில் நெல்லித்தோப்பு பகுதியில் செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும். கஞ்சா, கள்ளச்சாராயம், மது போன்ற சமூகத்திற்கு தீங்கு விளைவிக்கும் செயல்களை ஒழிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். மேலும் தொகுதியில் நீண்ட காலமாக நிலவி வரும் குடிநீர் பிரச்சனையை தீர்ப்பதுதான் தனது முதல் பணியாக இருக்கும் என்றும் அரசு அதிகாரிகளை உடனடியாக பணியமர்த்தி விரைவில் தீர்வு காணப்படும் என்றும் கூறினார். ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்த அரசு நலத்திட்டங்களை முழுமையாக கொண்டு வந்து சேர்ப்பேன் என்றும் கடந்த 10 ஆண்டுகளில் 10,000த்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு பென்ஷன், உதவித்தொகை உள்ளிட்ட திட்டங்களை பெற்று தந்துள்ளேன் என்றும் அவர் குறிப்பிட்டார். இதுவரை கிடைக்காத நலத்திட்டங்களையும் குறுகிய காலத்திலேயே மக்களுக்கு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். பெண்கள் சுதந்திரமாகவும் பாதுகாப்பாகவும் வாழும் சூழல் உருவாக்கப்படும் என்றும் சட்டவிரோத செயல்களுக்கு எந்தவித தளர்வும் வழங்கப்படாது என்றும் ஓம் சக்தி சேகர் தெரிவித்தார். இறுதியாக நெல்லித்தோப்பு தொகுதி மக்கள் அனைவரும் பலாப்பழம் சின்னத்தில் வாக்களித்து தன்னை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். ஊசூடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குருமாம்பேட் ஹவுசிங் போர்டு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜக வேட்பாளர் தீப்பாய்ந்தான் தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி பொதுமக்களிடம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி மாநிலம் ஊசூடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குருமாம்பேட் ஹவுசிங் போர்டு பகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளர் தீப்பாய்ந்தான் தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் வாக்குகளை சேகரித்து வருகிறார். அதன் ஒரு பகுதியாக குருமாம்பேட் ஹவுசிங் போர்டு மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு இடங்களில் பொதுமக்களிடம் தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி சட்டமன்ற உறுப்பினர் தீப்பாய்ந்தான் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது பெண்கள் சட்டமன்ற உறுப்பினர் தீப்பாய்ந்தானுக்கு ஆரத்தி எடுத்து பொன்னாடை அணிவித்து வரவேற்றனர். இந்த நிகழ்ச்சியில் தேசிய ஜனநாயக கட்சியின் கூட்டணி கட்சி பிரமுகர்கள், பாரதிய ஜனதா கட்சியின் முக்கிய நிர்வாகிகள், ஊர் தலைவர்கள், மகளிர்கள் பலர் கலந்து கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். குடிநீர் பிரச்சனையை சரி செய்யவில்லை என்றால் ஓராண்டில் ராஜினாமா செய்வதாக முத்தியால்பேட்டை தொகுதியில் கேஸ் ஸ்டவ் சின்னத்தில் போட்டியிடும் சந்துருஜி உறுதியளித்துள்ளார். முத்தியால்பேட்டை சட்டப்பேரவை தொகுதியில் கேஸ் ஸ்டவ் சின்னத்தில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடும் சந்துருஜி இன்று செய்தியாளர்களிடம் பேசினார். முக்கிய வாக்குறுதியை அவர் வெளியிட்டார். அவர் கூறுகையில், முத்தியால்பேட்டை தொகுதியில் நீண்ட காலமாக நிலவி வரும் குடிநீர் பிரச்சனை மக்கள் வாழ்க்கையை மிகவும் பாதித்துள்ளது. தினசரி தேவைக்கே தண்ணீர் கிடைக்காமல் மக்கள் கடும் சிரமத்தை சந்தித்து வருகின்றனர். இந்த பிரச்சனையை நான் மிகுந்த முன்னுரிமையுடன் எடுத்துக் கொள்கிறேன். தொடர்ந்து பேசிய அவர், நான் தேர்ந்தெடுக்கப்பட்டால் ஓராண்டிற்குள் குடிநீர் பிரச்சனையை முழுமையாக சரி செய்வேன். அதில் தோல்வியடைந்தால் எந்த தயக்கமும் இல்லாமல் என் பதவியை ராஜினாமா செய்ய தயார் என்று உறுதியுடன் தெரிவித்தார். மேலும் மக்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதே தனது முதன்மை குறிக்கோள் என்றும் குடிநீர், சாலை, மின்சாரம் உள்ளிட்ட பிரச்சனைகளுக்கு விரைவான தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார். சந்துருஜி தனது தேர்தல் பிரச்சாரத்தின் போது வீடு வீடாக சென்று மக்களை சந்தித்து ஆதரவு கோரி வருகிறார்.
அவருக்கு பொதுமக்களிடையே நல்ல வரவேற்பு கிடைத்து வருவதாகவும் இந்த முறை மாற்றத்தை உருவாக்க மக்கள் ஆதரவு அளிப்பார்கள் என்று நம்பிக்கை உள்ளதாகவும் தெரிவித்தார். மணவெளி தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடும் முருகன் என்கிற பெருமாள் தவளக்குப்பம் ஆனந்தா நகரில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி மாநிலத்தில் வரும் 9ஆம் தேதி நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் மணவெளி தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக வலம் வந்து கொண்டிருக்கும் கனவுகள் மெய்ப்படும் அறக்கட்டளையின் உரிமையாளரும் சமூக சேவகருமான பெருமாள் என்கிற முருகன் தவளக்குப்பம் ஆனந்தா நகரில் உள்ள வாக்காளர்களிடம் வாக்குகளை சேகரித்தார். அப்பொழுது வேட்பாளர் முருகன் என்கிற பெருமாள் கூறுகையில், பலதரப்பட்ட குறைகள் மணவெளி தொகுதியில் கணக்கில் அடங்காமல் அளவிற்கு அதிகமாக உள்ளது. அதனை நான் சரி செய்து கொடுப்பேன். இதற்கு பேட் சின்னத்தில் வாக்களியுங்கள் என்று பொதுமக்களிடையே துண்டு பிரசுரங்களை வழங்கி வாக்குகளை சேகரித்தார். இதில் இளைஞர்கள், பெண்கள், பெரியோர்கள் என்று கலந்து கொண்டு சுயேட்சையாக போட்டியிடும் வேட்பாளருக்கு பேட் சின்னத்தில் வாக்களியுங்கள் என்று கூறி வாக்குகள் சேகரித்தனர். தன்னை எதிர்த்து பரப்பப்படும் பொய்யான குற்றச்சாட்டுகளை மறுத்த வேட்பாளர் கடந்த 5 ஆண்டுகளாக மக்களுடன் இருந்த பணியாற்றதை முன்வைத்து தவறான பிரச்சாரங்களை நம்பாமல் இந்த முறை அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டார். உருளையன்பேட்டை தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர் தன்னை எதிர்த்து பரப்பப்படும் தவறான குற்றச்சாட்டுகளுக்கு கடுமையாக பதிலளித்துள்ளார். கடந்த தேர்தலில் தோல்வி ஏற்பட்ட பின்னர் விடுவிடாக சென்று பொய்யான தகவல்கள் பரப்பப்பட்டதால் தான் எதிரணி வெற்றி பெற்றதாகவும் தற்போது மீண்டும் அதே பாணியில் தன்னை வெளியூர்காரன், கந்துவட்டிக்காரன், சொத்து அபகரிப்பவர் என குற்றம் சாட்டி மக்களிடம் குழப்பம் ஏற்படுத்த முயற்சிக்கின்றனர் என்றும் தெரிவித்தார். திருவிக பள்ளிக்கூடம் தொடர்பான குற்றச்சாட்டுகளும் முற்றிலும் ஆதாரமற்றவை என கூறினார். கடந்த 5 ஆண்டுகளாக மக்களின் நலனுக்காக தொடர்ந்து செயல்பட்டு வந்துள்ளேன் என்றும் நல்லது கெட்டது அனைத்திலும் மக்களுடன் இருந்து பல போராட்டங்களில் ஈடுபட்டுள்ளேன் என்றும் அவர் குறிப்பிட்டார். பொய்யான பிரச்சாரங்களை நம்ப வேண்டாம் என மக்களிடம் கேட்டுக்கொண்ட அவர் இந்த முறை அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற ஆதரவு தருமாறு வேண்டுகோள் விடுத்தார். உழவர்கரை தொகுதியில் ஒரு வாய்ப்பு கேட்டு சுயேட்சை வேட்பாளர் அருள் செழியன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். உழவர்கரை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் சுயேட்சை வேட்பாளர் அருண் செழியன் தன்னை தேர்ந்தெடுத்தால் மக்களின் அடிப்படை தேவைகள் மற்றும் முன்னேற்றத்திற்காக செயல்படுவேன் என உறுதியளித்துள்ளார். அவர் கூறுகையில், முதலாவது கல்வி, 2வது கல்வி மூலம் வேலை வாய்ப்பு, 3வது அடிப்படை வசதிகள், 4வது அத்தியாவசிய தேவைகள். இந்த 4 அம்சங்களையும் மக்களிடம் கொண்டு சேர்ப்பது என் பொறுப்பும் கடமையும் ஆகும் என்றார். மேலும் அனைவரும் கண்டிப்பாக வாக்களிக்க வேண்டும். உங்கள் வேட்பாளரை பற்றி முழுமையாக அறிந்து கொண்டு வாக்களியுங்கள். கல்வியே ஒருவரை அதிகாரம் அளிக்கும் முக்கிய கருவி என்பதை நம்புங்கள் எனவும் வலியுறுத்தினார். வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் தாம் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடுவதாகவும் ஸ்டெத்தஸ்கோப் சின்னத்தில் வாக்குச்சீட்டில் 9வது எண்ணில் தமது சின்னம் இடம்பெற்றுள்ளதாகவும் தெரிவித்தார். இந்த முறை எனக்கு ஒரு வாய்ப்பு வழங்குங்கள், மக்களின் நம்பிக்கையை செயலால் நிரூபிப்பேன் என அவர் உழவர்கரை தொகுதி மக்களிடம் கேட்டுக்கொண்டார். புதுவை மாநில மண்ணின் மைந்தன் நான் தான் என்றும் டிபிஆர் செல்வம் தமிழகத்திலிருந்து குடியேறிய வந்தேரி என உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநில உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் செய்தியாளர்களிடம் கூறுகையில், 2021 மண்ணாடிப்பட்டு தொகுதியில் போட்டியிட்டேன். எனக்கு மக்கள் பெருவாரியான வாக்குகள் அளித்து என்னை சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்தனர். தேர்தலுக்கு பிறகு தேசிய ஜனநாயக கூட்டணி அரசில் அமைச்சராக பொறுப்பு வழங்கப்பட்டு மாநிலத்தின் வளர்ச்சிக்காகவும் தொகுதியின் வளர்ச்சிக்காகவும் பல்வேறு திட்டங்களை செய்துள்ளேன். தினமும் மக்களை சந்தித்து தேசிய ஜனநாயக கூட்டணியை ஆதரிக்க வேண்டும், தாமரை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என கூறி வாக்கு சேகரித்து வருகிறேன். மக்களும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு கொடுப்போம் என்று உறுதியளித்துள்ளனர். 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி 22 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்று மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு மீண்டும் ஆட்சி அமைக்கும். டிபிஆர் செல்வம் தமிழகத்திலிருந்து குடியேறிய வந்தேரி. ஆனால் எதிர் வேட்பாளர் டிபிஆர் செல்வம் தொகுதிக்கு நான் எதுவும் செய்யவில்லை என பேசுவது அபத்தமான விஷயம். புதுவை மாநில மண்ணின் மைந்தர் நான் தான். டிபிஆர் செல்வம் குடும்பம் தமிழகத்தில் இருந்து திருக்கனூருக்கு குடியேறிய வந்தேரிகள். அவர் என்னை மண்ணின் மைந்தர் இல்லை என கூறுவது நகைப்புக்குரியது. இன்று மண்ணாடிப்பட்டு தொகுதி திருக்கனூர் கடைவீதியில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் அமித்ஷா கலந்து கொண்டு என்னை ஆதரித்து பேச உள்ளார். புதுவையில் பிரச்சாரம் செய்த தாவேகா தலைவர் விஜய் எங்கள் கூட்டணியை சோர்ந்து போன கூட்டணி என கூறியிருக்கிறார். எங்களுக்கு கூட்டணி வந்திருக்கிறது, ஆனால் அவருடன் கூட்டணி போக யாரும் தயாராக இல்லை. கூட்டணி கட்சி தலைவர்களை நம்ப அவர் தயாராக இல்லை. எங்கும் சீட் கிடைக்காதவர்கள் தான் தாவேகா சென்றுள்ளார்கள். விஜயை பிடித்தோ அவரது கட்சியை நம்பியோ யாரும் அங்கு செல்லவில்லை. அவர்களுக்கு வேறு வாய்ப்பு இல்லை, வழியில்லை என்பதால் தாவேகா சென்றுள்ளனர். புதுவையில் காங்கிரசால் கூட்டணியே ஒழுங்காக அமைக்க முடியவில்லை.
அப்படி இருக்கையில் அவர்கள் எப்படி ஒரு ஆட்சி அமைப்பார்கள்? 6 தொகுதிகளில் காங்கிரசும் அதன் கூட்டணி கட்சிகளும் தனித்து போட்டியிடுகிறது. அப்படியே அவர்கள் ஆட்சி அமைத்தால் புதுவைக்கு என்ன செய்ய முடியும்? மத்தியில் எங்களது தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் இருக்கிறது. புதுச்சேரி யூனியன் பிரதேசம் என்பதால் மத்திய அரசு அனுமதி பெற்றுதான் திட்டங்களை அமல்படுத்த முடியும். இந்தியா கூட்டணியை களத்தில் தேடுகிறோம். 2016 முதல் 2021 வரை முதல்வராக நாராயணசாமி இருந்து என்ன திட்டத்தை கொண்டு வந்தார் என்பதை நினைத்து பார்க்க வேண்டும். மீண்டும் அது மாதிரி ஒரு இருண்ட காலம் வர வேண்டுமா என்பதை மக்கள் உணர்ந்துள்ளார்கள். எனவே மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணிதான் ஆட்சிக்கு வரும். இன்று இந்தியா கூட்டணி எங்கு இருக்கிறது என்று களத்தில் தேடிக்கொண்டு இருக்கிறோம் என அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்தார். மத்திய அரசு நிதி தரும் என்பதற்காக பாஜகவுடன் கூட்டணி அமைத்துள்ளதாக கூறுவது கையாளாகாத தனம். கூட்டணி அமைத்தால்தான் நிதி என்பது கொடுங்கோல் ஆட்சி என சீமான் கடும் விமர்சனம். புதுச்சேரியில் நாம் தமிழர் கட்சி 28 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. புதுச்சேரியில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் திறந்த ஜீப்பில் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். முன்னதாக நாம் தமிழர் கட்சி ஆட்சி செயற்பாட்டு வரைவு அறிக்கையை வெளியிட்டு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது எங்களிடம் தலை சிறந்த கனவு உள்ளது. இந்த கனவு முன்னோர்கள் தூக்கி சுமந்த கனவு. அதை மெய்ப்படுத்த முயற்சிக்கிறோம். அதிமுக, திமுக மாறி மாறி ஒருவர் மீது ஒருவர் விமர்சிக்கின்றனர். இது பட்டிமன்றம் போல் நடக்கிறது. ஊழல் செய்த பணத்தில் 1000 ரூபாய், 2000 ரூபாய் ஃப்ரிட்ஜ் கூப்பன் தருவதாக கூறுகின்றனர். 2 கட்சியும் வேறு வேறு என கூறுவது அறிவீனம். காங்கிரஸ், பாஜக, அதிமுக, திமுக கட்சிகள் பெயர் மாறினாலும் கொள்கை மாறாது. அவர்களுக்கு கொள்கையே இல்லை. மக்களுக்காக இலவசங்களை அறிவிக்கிறார்களே, அந்த பணம் அவர்களின் பாட்டன் சொத்தா, பரம்பரை சொத்தா? தமிழ்நாட்டை சீரழித்து 10.5 லட்சம் கோடி கடனில் தள்ளியுள்ளனர். இந்த தொகையில் மாநில வளர்ச்சிக்கான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டதா? கல்வி, சுகாதார மேம்பாடு நடந்ததா? இலவசங்கள் கொடுத்து மக்களை கடனாளியாக்கி விட்டார்கள். மக்கள் ஆசையை தூண்டி ஏமாற்றுகின்றனர். கள்ளச்சாராயம் குடித்து இறந்தால் 10 லட்சம் ரூபாய், நடிகரை பார்க்க சென்று இறந்தால் 10 லட்சம் ரூபாய் தருகின்றனர். ஆனால் எல்லையில் ராணுவ வீரர் இறந்தால் என்ன தருகிறார்கள்? இதையெல்லாம் யார் கேட்பது? சிறிய நகரமான சிங்கப்பூர், பின்லாந்து ஆகியவை எப்படி முன்னேறியுள்ளது என பார்க்க வேண்டாமா? அங்கெல்லாம் நல்ல தலைவர்கள் கொள்கை எண்ணத்தோடு செயல்படுகின்றனர். அதனால்தான் அந்த நாடுகள் வளர்ச்சி பெறுகிறது. புதுவையில் மாறி மாறி காங்கிரசும் பாஜகவும் ஆட்சி செய்துள்ளன. இவர்களால் புதுவைக்கு ஏன் மாநில அந்தஸ்து வழங்க முடியவில்லை? காவிரி நீரை ஏன் பெற்றுத்தர முடியவில்லை? தமிழகத்திற்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட தர முடியாது என கூறும் கட்சிகளுக்கு ஒரு ஓட்டு கூட கிடையாது என தமிழன் ஏன் சொல்ல மறுக்கிறான்? தண்ணீர் தராத கட்சிகளுக்கு ஒரு சீட்டு கூட இல்லை என சொல்ல வேண்டாமா? ரங்கசாமி பலமுறை புதுவை முதலமைச்சராக இருந்துள்ளார். அவர் ஏன் மாநில அந்தஸ்து பெறவில்லை? ஏனென்றால் அவருக்கு மாநில அந்தஸ்து பெறும் நோக்கம் இல்லை. வாழும் காமராஜர் என கூறிக்கொள்ளும் அவர் எந்த கொள்கைக்காக பாஜகவுடன் கூட்டணி அமைத்துள்ளார்? மத்திய அரசுடன் கூட்டணி அமைத்தால்தான் மாநில அரசுக்கு நிதி கிடைக்கும் என்கிறார். கூட்டணி அமைத்தால்தான் நிதி என்பது கொடுங்கோல் ஆட்சி அல்லவா? மாநிலத்தில் இருந்துதானே மத்திய அரசு நிதி பெறுகிறது. அந்த நிதியை வழங்க கூட்டணி அமைக்க வேண்டும் என்றால் தேசிய ஒருமைப்பாடு பற்றி பேச பாஜகவிற்கு என்ன அருகதை உள்ளது? இந்தியா ஹிந்தி பேசும் வட மாநிலம் மட்டும்தானா? மத்திய அரசு நிதி தரும் என்பதற்காக பாஜகவுடன் கூட்டணி அமைத்துள்ளதாக கூறுவது கையாலாகாதனம். மக்களுக்கு வேலை வாய்ப்பை உறுதி செய்வதே எங்கள் கொள்கை, கோட்பாடு. மில்களை மூடியவர்களுக்கு மீண்டும் வாய்ப்பு தராதீர்கள். புதுவையில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உள்ளாட்சி தேர்தலை நடத்துவோம். அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை ரெய்டு செல்வது பேரம் பேசி பணம் பறிக்கத்தான். புதுச்சேரியை 10 ஆண்டுகளில் சுற்றுலா, தொழில் உட்பட பல வகைகளில் சிறந்த மாநிலமாக உருவாக்க முடியும். எடப்பாடி பழனிசாமி கூறுவது போல காமராஜருக்கு மெரினா கடற்கரையில் இடம் வழங்காத தொடர்பான குற்றச்சாட்டு உண்மைதான். இதை எப்படி திமுக தலைவர் ஸ்டாலின் ஒப்புக்கொள்வார் என கேள்வி எழுப்பினார். கேணிப்பட்டு ஊராட்சியில் நிலவும் சுகாதார சீர்கேட்டினை சீர் செய்யுமாறு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சுகாதார சீர்கேடு நிலை ஏற்படும் நிலையில் கேணிப்பட்டு ஊராட்சி உள்ளது. விநாயகர் கோவில் அருகாமையில் பல மாதங்களாக குடிநீர் குழாய் பழுதாகி தண்ணீர் வீணாக செல்கிறது. இதனை உடனடியாக கேணிப்பட்டு ஊராட்சி சரி செய்யுமாறு ஊர் பொதுமக்கள் சார்பாக கேட்டுக் கொண்டுள்ளனர். பாஜக வளர்வதை பற்றி அதிமுகவிற்கு கவலை இல்லை என திண்டிவனத்தில் வன்னியரசவை ஆதரித்து நடைபெற்ற தேர்தல் பரப்புரை கூட்டத்தில்
விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் சட்டமன்ற தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் போட்டியிடும் வன்னியரசுவை ஆதரித்து திண்டிவனம் மேம்பாலத்தின் கீழ் உள்ள பேருந்து நிறுத்தம் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் பரப்புரை மேற்கொண்டார். அப்பொழுது உரையாற்றிய திருமாவளவன், நாடறிந்த வேட்பாளர் வன்னியரசுவை திண்டிவனம் தொகுதியில் நிறுத்தியுள்ளோம். பானை சின்னத்தில் வாக்களித்து வன்னியரசு வெற்றி பெற செய்ய வேண்டும் என வேண்டுகோள் விடுக்கிறேன். நம்மை எதிர்த்து நிற்கும் அதிமுக, பாஜக கூட்டணி கட்சிகள் அவர்களின் உண்மையான நோக்கம் என்ன? மதவெறி அரசியலை, வெறுப்பு அரசியலை நாடெங்கும் பரப்பி வருகின்றனர். நம்முடைய கூட்டணி அரசியலமைப்பு சட்டம் முன்மொழியக்கூடிய மத சார்பின்மை, சகோதரத்துவம் போன்றவற்றை உயர்த்தி பிடிக்கும் கூட்டணி. அதிமுகவிற்கு தேர்தல் ஆதாயம் தான் பெரிதாக உள்ளது. பாஜக வளர்வதை பற்றி அதிமுகவிற்கு கவலை இல்லை. பாஜக பிற மாநிலங்களில் எப்படி செயல்படுகிறது என்பதை அதிமுக உணர்ந்ததாக தெரியவில்லை. பாஜக எந்த கூட்டணியில் உள்ளதோ அந்த கூட்டணி கட்சிகளையே கபலீகரம் செய்யும். புதுச்சேரியில் அதிமுக மற்றவர்களுக்கு சீட் கொடுக்கும் இடத்தில் இருந்தது. இன்றைக்கு 2 இடங்களில் போட்டியிடக்கூடிய கட்சியாக சுருங்கிவிட்டது. பாஜக 10 இடங்களில் போட்டியிடக்கூடிய கட்சியாக வளர்ந்துள்ளது. இன்றைக்கு என்ஆர் காங்கிரசும் அதிமுகவும் பாஜகவை தோளில் தூக்கி சுமக்கின்றனர். கடந்த தேர்தலில் பாஜக 5 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றனர். இதற்கு காரணம் அதிமுக தான். தற்பொழுது பாஜக 27 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. மேலும் கூட்டணி கட்சிகளை தாமரை சின்னத்தில் போட்டியிட வைக்கிறார்கள். தமிழ்நாட்டில் 31 தொகுதிகளில் தாமரை சின்னத்தில் போட்டியிடும் அளவுக்கு பாஜகவிற்கு தமிழ்நாட்டில் இடம் கொடுத்தது யார்? ஜெயலலிதா இருந்தால் இதை செய்திருப்பாரா? ஜெயலலிதா பெயரை சொல்லி அரசியலில் இருக்கும் அதிமுக தலைவர் எடப்பாடி பழனிசாமி பாஜகவை தோளில் தூக்கி சுமக்கிறார். பாஜக மதவெறி, சாதி வெறியை தூண்டும் கட்சி, வெறுப்பு அரசியலை விதைக்கும் கட்சி, இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் குறிவைத்து அந்நியரை போல நடத்தும் கட்சி. இஸ்லாமிய கட்சிகள், கிறிஸ்துவ அமைப்புகள் திமுக கூட்டணியை ஆதரிக்கின்றன. பாஜக வளர்வது நாட்டிற்கு நல்லதல்ல என சிறுபான்மையின மக்கள் அச்சப்படுகிறார்கள். இதை உணர்ந்துதான் திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி உடம்பு பிடியாக பிடித்து கூட்டணியை பேணி காக்கிறது. சீட்டுக்காக அல்ல, பதவிக்காக அல்ல. எங்களுக்கு எத்தனை இடங்கள் என்பது முக்கியமல்ல. எங்கள் கூட்டணியின் பாதுகாப்பு முக்கியமாக கருதியவன் திருமாவளவன். தொகுதிகள் அதிகம் கேட்டு நாங்கள் முரண்டு பிடிக்கவில்லை. 11 ஆண்டுகளுக்கு மேலாக நாடாளுமன்றத்தில் இருந்திருக்கிறேன். ஒவ்வொரு முறையும் 3-4 நிமிடங்கள் தான் பேச அனுமதி கிடைக்கும். இன்னும் 10 ஆண்டுகள் தான் அரசியலில் இருக்க போகிறேன். எனவே சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வேண்டுமென ஆசைப்பட்டேன். ஆனால் எதிர்க்கட்சியினர் திருமாவளவனால் கூட்டணியில் குழப்பம் என கதை கட்டினார்கள். ஒருமுறை கூட நாடாளுமன்றத்தில் 5 நிமிடங்களுக்கு மேல் பேச முடியவில்லை. எனவேதான் நாடாளுமன்றத்தில் நேரத்தை வீணடிக்க வேண்டாம் என சட்டமன்றத்தில் மக்கள் பிரச்சனையை பேசுவோம் என முடிவு செய்தேன். எனவேதான் போட்டியிடுவதில் இருந்து விலகுகிறேன் என அறிவித்தேன். இளைய பெருமாளால் தான் வன்கொடுமை தடுப்பு சட்டமே வந்தது. எனவேதான் அந்த குடும்பத்தில் ஒருவரை கௌரவிக்க வேண்டும் என அந்த வாய்ப்பை வழங்கினேன். அவரிடம் பேசிவிட்டுதான் அதனை அறிவித்தேன் என பேசினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பாராளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி புதுச்சேரிக்கு வருகை. காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் வைத்தியநாதன் தலைமையில் ராகுல் காந்திக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. டிபிஆர் செல்வம் தமிழகத்தில் இருந்து குடியேறியே வந்தேரி. புதுவை மாநில மண்ணின் மைந்தன் நான் தான் என நமச்சிவாயம் தகவல். காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் வேலையில்லாத பட்டதாரிகளுக்கு மாதம் 2000 ரூபாய். புதுவையில் பாராளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வாக்குறுதி. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.